எனக்கென்ன குறை கொண்டு நீ சொல் மனமே என்னே கருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை கொண்டு நீ சொல் மனமே என்னுடைய நீக்கவே பாவமோ மரணமோ அழகமோ பேரோ பயந்து நடுங்கிட எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்வானமே என்னை கருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்வானமே கவலைகள் தீர்ப்பான் கண்ணீர் துடைப்பான் கவலைகள் தீர்ப்பான் கண்ணீர் துடைப்பான் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பான் கண்ணீர் துடைப்பான் கவலை தீர்ப்பான் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பான் பாவமணி பாலிப்பான் பாக்கியம் கொடுப்பான் பாவமணி பாலிப்பான் பாக்கியம் கொடுப்பான் பரம கருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே கருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக எங்களை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் நீர் உயிரோடு இருக்கும்போது எங்களை காவலாக்குறேன். நீங்க உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, அதுல எங்களோடு பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசும் அந்த வார்த்தை கொண்டு ரகசியங்கள் மறைந்துரைகளோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைக்காக இந்த காலையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு வேதத்திலே இந்த பாடலை மிக பக்தன் மகிமையாய் பாடினார். என்னே உயிரோடு இருக்கும் எனக்கு என்னை கவலை. அது மரிச்ச தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தேவன். அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம்னா இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? பாடின பாடல் காரணமாக நான் யாரை பின்பற்ற போகிறேன்? யாரை பின்பற்றினா என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? யாரை பின்பற்றினா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? யாரை பின்பற்றினா என் படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும்? யாரை பின்பற்றினா என்னுடைய சரீரத்துடைய அவைகள், நரம்புகள், சதைகள் அத்தனையும் மாற்றப்படும்? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய எலும்புகள், சதைகள், நரம்புகள் உருவாவதற்கு முன்னவே என் தெய்வம் என்னை பார்த்திருக்கிறாரே. அந்த பார்த்திருக்கிற தெய்வத்தின் வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? உலகத்தையா, அல்லது உலகத்துள்ள மனுஷனையா, அல்லது கணவனையா, மனைவியா, அல்லது பிள்ளைகளையா, அல்லது உறவினரையா, அல்லது என்னுடைய ஆசா, நான் வேலை செய்கிற அதிகாரியா, நான் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொன்னால், நீ யாரை பின்பற்றுகிறாயோ அந்த வாழ்க்கை தான் உன்னிடத்துல காணப்படும். இந்த உலக மனுஷன் சொல்லுவார்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுவார்கள், தாயை பார்த்தால் பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவாங்க? தாயை போல பெண்
சேலை நூலை போல சேலை. என்ன நூல்? பட்டு நூல் தான் பட்டு சேலை, சாதாரண நூல் தான் சாதாரண சேலை, கதறு தான் கதறு. கதர் நூல்ல பட்டு புடவை பார்க்க முடியாது. நல்ல மரத்துல நல்ல கனி தான் இருக்கும், கெட்ட மரத்துல நல்ல கனி எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னு சொன்னா நாம் யாரை பின்பற்றுகிறோம்? இந்த காலங்களில் ஒன்று நாம் தெரிந்து என் 6வது மாத கடைசி நாட்கள் யாரை பின்பற்ற விரும்புகிறோம்? யாரோடு கூட வாழ விரும்புகிறோம்? அல்லது யாரோடு கூட நட்பு வைக்க விரும்புகிறோம்? நட்பு என்பது இந்த உலகத்துக்குரிய நட்புகள் அத்தனையும், இந்த உலகத்துக்குரிய அத்தனை நட்புகளும் என்ன செய்ய சொன்னால் ஏமாற்றுகிற, மோசம் போக்குகிற அல்லது தனக்காக பேசுகிறதாய் காணப்படும். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய காரியம் அத்தனையும் யாரை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாய் இருக்குமானால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வெற்றிகரமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகின. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நியாயப்பிரமாணம் என்பது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நீ இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே கல்லுக்கு கல் என்னது, கல் எடுத்து கொள்ள வேண்டும் என்ற நிறைய சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு மனிதன் தப்பு செய்தால் அன்றைக்கே தண்டனை கொடுக்க வேண்டும், அப்பொழுது தண்டனை கொடுக்க வேண்டும். அதுதான் நியாயப்பிரமாணத்துடைய சட்டம், அதுதான் நியாயப்பிரமாணத்துடைய காரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தை கர்த்தர் உடைத்திருந்து இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சிலுவை மரத்தில் இருக்கிறதான தெய்வம் அவர் மரித்த போது திரைச்சீலை நன்றாய் கிழிந்தது என்று சொன்னால் அங்கே பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே, பழைய ஏற்பாட்டினுடைய காலங்களிலே என்ன நடக்கிறது சொன்னால் அந்த பலிபீடத்திற்கு முன்பதாய் நிற்கிறதான ஒரு தாசனிடத்திலே செல்ல வேண்டுமானால் அவன் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பலிபீடத்திற்கு மேலே ஏற முடியும். இல்லை என்று சொன்னால் பலிபீடத்துக்குள்ளே ஏற முடியாது. அவன் ஏறினால் அவன் மரித்து போவான். அங்கேயே பலிபீடத்துக்குள்ளே அவன் மரித்து போவான். அவன் மரிப்பதற்காகத்தான் அந்த கயிறு கட்டியிருந்தது. எதுக்கு என்று சொன்னால் அவன் மரித்த பிறகு அந்த கொக்கியை போட்டு இழுப்பதற்காகத்தான் அந்த தாசர்கள், தேவனுடைய தாசர்கள் அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கட்டியிருந்தார்கள். ஆனா அதை அந்த நியாயப்பிரமாண பவுலின் மூலமாய் அது சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தை தேவனாகிய கர்த்தர் அதை உடைத்து இரு தரத்தாலையும் ஒன்றாக்கினார். அங்கே மேலே நிற்கிறவரும் கீழே இருக்கிறவர்களையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? ஒன்றாக்கி விட்டுவிட்டார். இன்றைக்கு நியாயப்பிரமாண சட்டம் இருக்கிறது, ஆனால் அது தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. ஏன்னு சொன்னால் அது சட்டமாகத்தான் இருக்குமே தவிர தேவனுடைய நீதியை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற வேண்டுமானா வேதம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவனே ஒருதலும் கண்டதில்லை, குமாரனே ஆமென், அல்லேலூயா. தெய்வத்தை ஒரு நாள் ஒருவர் எந்த மனுஷன் என்ன பண்ண கண்டதில்லை. ஆனாலும் கூட வேதம் சொல்லுது அவர் என்னவா இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்ளுகிறவர்களும் உண்மையோடும் ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதோ மரித்த சதா காலங்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த ஆவியான தேவன் 1-3-16-17 சொல்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது சொல்லி. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இப்போது வந்துவிட்டது, நம்மோடு வாசமாய் இருக்கிறது. அப்ப நம்மோடு வாசமாய் இருக்கிறபடினால கவனிங்க. சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தேன்.
வட இந்தியா பக்கத்துல நிறைய சபைகளை உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, நிறைய உடைச்சிட்டாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்கும்போது நிறைய சபைகள் உடைச்சிட்டாங்க. ஆனா ஒரு கூட்டம் எழுதினது. அந்த கூட்டம் என்ன செய்தது சொன்னால், போலீஸ் ஸ்டேஷன் ரோட்ல நின்று ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கூடத்திலே இல்ல, மாடத்திலே இல்ல, மாளிகை இல்ல, எங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு சனம் தேவை கிடையாது, ஒரு கட்டிடம் தேவை கிடையாது, எங்க நாங்கள் நிற்கிறோமோ அங்கே என் தேவன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லி நடு ரோட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறான்னு சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலங்களில நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்போது நாம் அனைத்தையும் வெற்றியோடு மாற்ற முடியும். அல்லேலூயா. அனைத்தையும் வெற்றியாய் மாற்ற முடியும். சொன்னால் அவர் ஆவியாய் இருக்கிறார், நமக்குள்ள வாசமா இருக்கிறார், மரித்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆனா திருப்பி வரப்போகிறார். அல்லேலூயா. திருப்பி வருவதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். யாரை தேடுவதற்கு, யாரை பார்ப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்? முதலமைச்சரியா, அல்ல மினிஸ்டரியா, மந்திரியா, அல்லது நாம் பார்த்ததால் பெரிய அதிகாரியை பார்ப்பதற்காகவா? இவர்களை பார்த்தோம்னா இது அத்தனையும் உலகத்தோடு கூட போய்விடும், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமானால் என்னுடைய நோக்கம், நான் யாரை பின்பற்ற வேண்டும், நான் எதற்காக வாழ வேண்டும் என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எதற்காக வாழ்கிறேன் என்று தெரியாமல் நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை இந்த இன்மைக்குரிய வாழ்க்கையோடு அழிந்து போய்விடும். நாம் வாழ்கிற வாழ்க்கை எதற்காக தெரியுமா? பரலோகத்துக்காக. அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை தரிசிப்பதற்காக மாத்திரமே நான் வாழ்கிறேனே தவிர இன்மைக்குரிய வாழ்க்கை நான் வைத்திருக்கிற வீடு, மாடி, கூடு, கோபுரம் எதுவும் என்னோடு கூட என்ன பண்ணுவதில்லை, வருவதில்லை. இது அத்தனையும் இந்த உலகத்தில் விட்டு செல்ல போகிறேன். ஆனால் ஒரு நாள் என் தேவனோடு வாழ விரும்புகிறேன். அந்த தேவனோடு வாழ்வதற்கு நான் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், என்னை உண்டாக்கின என் தெய்வத்தை நான் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. உலக மனுஷனை அல்ல, உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, இந்த உலகம் மாய எல்லாமே விட்டு விடுவார்கள், எல்லாருமே கைவிட்டு போய் விடுவார்கள், எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆனாலும் கூட என் தேவனாகி கர்த்தர் சொன்னார், இந்த உலகம் கைவிட்டாலும், ஒரு தாய் தகப்பன் கைவிட்டாலும், உறவுகள் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், இந்த உலகம் கடைசி வரை மரண பரியந்தம் உன்னை கொண்டு போகும், ஆனா விட்டு விடும். ஆனா என் தேவனாகி கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. கைவிடாத தெய்வம் சொல்கிறார், மரிக்கிற வரைக்கும் என் தேவன் என்னோடு கூட இருப்பார். நான் மரித்தேன், ஆனால் என் தேவனோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. மரிப்பதற்கு முன்பதாக நான் அவரோடு கூட இருக்க முடியும், அவர் என்னோடு வாழ முடியும். ஆனா மரித்த பிறகு நான் அவரோடு கூட செல்வேன், அவரும் நான் ஒன்றாய் இருப்போம். அல்லேலூயா. இதற்காகத்தான் அவரை பின்பற்ற வேண்டும். இந்த இன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, வாழ்கிறதை பார்க்கிற மாடி, மாளிகை, கோபுரங்கள், காரு, பங்களா, இங்க நிற்கிறதான எந்த உறவுகளும் நமக்கு சதம் இல்லை. பணம் இருந்தா சதம் இருக்கும், பணம் இருந்தா உறவு இருக்கும், பணம் இருந்தா வாழ்க்கை இருக்கும், பணம் இருந்தா எல்லாமே இருக்கும். பணம் இல்லை என்று சொன்னால் யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள். நேசிப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்குது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் ஒருவர் மாத்திரமே உங்களையும் என்னையும் நேசிக்க முடியும். அதற்காகத்தான் நாம் யாரை பின்பற்ற வேண்டுமானால் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவோமானால் இன்மைக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, பரலோகத்தின் வாழ்க்கை நமக்கு வெண்மையாய் காணப்படும். அல்லேலூயா. அதற்குதான் வேதம் சொல்லுகிறது, இங்கே நான் ஆராதிக்கிற தேவனை யாரும் கண்டதில்லை, ஆனா அவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் பார்க்கல, சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்ப இருந்து தெரியுமா? இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே இருக்கிற. ஆனா அவர் சொன்னாரு,
உன் வயிற்றுல தாயின் கர்ப்பத்துல உருவாகும் முன்னவே நான் உன்னை பார்த்துட்டேன். அதனால நீ எனக்கு சொந்தம். அதனால எந்த மனுஷனும் உன்னை சேதப்படுத்த முடியாது. எந்த மனுஷனோட குற்றப்படுத்த முடியாது. எந்த மனுஷனோட குற்றப்படுத்த முடியாது. ஆனா தெய்வம் ஒரு நாள் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்க வேண்டும். நீ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கப்படும் போது நிச்சயமாய் அந்த தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறது. அந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயானால் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கை, இம்மைக்குரிய ஜீவியம், இம்மைக்குரிய காரியம் உன் வாழ்க்கையில எந்த மனுஷனை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் எதிர்த்து நிற்க முடியாது. உன்னை குற்றப்படுத்துகிற மனுஷிய தேவனே முன்னிருந்து உனக்கு எதிராக அவர் கொடிபிடித்து உன்னை தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரிய, இந்த தேவனாகிய கர்த்தருக்கு தீமை செய்ய தெரியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தெரியாது? தீமை செய்ய தெரியாது. அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வத்துக்கு தீமை தெரியவே தெரியாது. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த தெய்வம் இன்றைக்கு இந்த காலவெளியில் உங்களை பார்த்து கேட்கிறார், நம்மை பார்த்து கேட்கிறார், நான் யாரை பின்பற்றுகிறேன் என்பதை நீ இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரியே சகோதரியே, யாரை பின்பற்றுகிறார், எங்கே பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு வாசம் சொல்லுகிறது. இன்றைக்கு தன்னுடைய வார்த்தை ஒன்று வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லப்படுகிறது. நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதும் சொல்லி வாசித்து பாருங்க. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சத்தத்தை சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லுவான். இங்க பாருங்க, நான் என்னத்தை மறந்துட்டேன்? பின்னானவைகளை மாஸ்டர் நான் முன்னாடி தேவ வசனம் பார்க்கலாம். சகோதரரே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பினால கவனிங்க. கிறிஸ்து இயேசுவின் பரம அழைப்பை நோக்கி நான் என்ன பண்றேன்? தொடர்கிறேன், ஓடுகிறேன். அதுக்காக தான் ஓடுறேன். பின்னானவைகளை மறந்துட்டேன். எனக்கு பின்னால் நடந்த அத்தனையும் வந்துச்சு. இப்ப என்னுடைய நோக்கம் என்னது? என் நம்பிக்கை என்னது? நான் யாரை தேடணும்? எதுக்காக வாழுகிறேன்? நான் முன்னானவைகள். எனக்கு முன்புதான் இயேசு சொன்னார், மரித்து அடக்கம் பண்ணி உயிர் தெரிந்தார். அந்த உயிர் தெரிந்த தேவன் எனக்காக காத்திருக்கிறாருங்க. இது தெரியுமா? நமக்காக காத்திருக்கிறாரு. நான் வரணும்னு காத்துக்கிறாருங்க. யாரும் காத்திருக்க மாட்டாங்க. என்னை உண்டாக்கிற ஒரு தெய்வம் எனக்காக நான் வருவேன் என்று சொல்லி எங்க பரலோகத்துக்கு வருவேன் காத்திருக்கிறார். நான் வருவதற்காக அவர் எனக்காக காத்திருக்கிறாரு. வாசிங்க. பந்தய பொருளுக்காக என்ன பண்றேன்? நானு லக்கை நோக்கி என்ன பண்றேன்? தொடர்ந்து என்ன லக்குன்னு கேட்டா, நான் தேவனோடு வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னடா அது? என்னத்தையும் பேசுகிறாரு? இந்த உலகத்துல எல்லா மனுஷருக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனா முடிவுல தான் தேவனுடைய ராஜ்யம் தெரியும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை செல்வதற்காகத்தான் நம்ம பேசுறோம். ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கர்த்தர் கொடுப்பாரு, கூட்டி கொடுப்பாரு, நல்ல கூட எல்லாம் அதெல்லாம் பெரிய காரியம் கிடையாதுங்க. இதெல்லாம் ஆதியிலே கொடுத்தாரு. ஆதியில எல்லாத்தையும் படைச்சிட்டு இதெல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள சொன்னாரு. ஆனா அவன் கீழ்படியில அதனால வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு நீ
நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் என்ன பண்ணுவான்? அவருக்கு நீதியா. அப்பொழுது என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுற அப்போது எல்லாம் கூட இதெல்லாம் வரும். கார் வரும், பங்களா வரும், எல்லாம் வரும், சுகம் வரும், கடன் வரும், இதெல்லாம் திருமணம் நடக்கும், எல்லாம் நடக்கும், எல்லாம் பின்னால் நடக்கும். ஆனா நம்முடைய நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உனக்கு கூட கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா என்னுடைய நோக்கம், நான் வாழ்கிறது நம்பி இருக்கிற தெய்வத்தை சார்ந்து இருக்கிறேன்னா எதற்காக வாழ்கிறேன்? எதற்காக யாரை தேட வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நான் என் பரலோகத்து தேவனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஓட்டம் முழுவதும் ஒரே ஒரு இலக்கு, தேவனோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்மைக்குரிய வாழ்க்கை அத்தனையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இன்மைக்குரிய வாழ்க்கை அத்தனைக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால், என் தேவனை பின்பற்றுகிறது மாத்திரமே. ஹல்லேலூயா. என் தேவனை பின்பற்றுவது மாத்திரம் எனக்கு நல்ல படிப்பு வரும், எனக்கு நல்ல பதவி வரும், எனக்கு நல்ல சுகம் வரும், நல்ல பலன் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய குடும்பத்துல இன்னைக்கு பிரச்சனை மாறாததுக்கு காரணம் ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றது உண்மை. நிச்சயமாகவே இந்த வார்த்தை சொல்லுகிறது நாம் பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால், வாசித்து பாருங்க. இதுல சொல்லப்படுகிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நம்முடைய மகிமையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிருந்து முந்தி இசையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்கள் ஆக்கும் பொருட்டே மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. 2 பேதுரு 1:3-4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளிருந்து பெற்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டிற்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆக்கும் பொருட்டே மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க சொல்றாரு. 6ஆம் வசனத்தை வாசிமா. ஞானத்தோடே இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோடே தேவபக்தியையும் தேவபக்தியோடே சகோதர சிநேகிதத்தோடே அன்பையும் கூட்டி வளர்த்துங்கள். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறாரு. எதுக்காக எப்படி வாழணும்னு விரும்புறேன் சொல்றாரு. எப்படி வாழணுமா அந்த வசனம் பாருங்க. சொல்றாரு பாருங்க, மிக அருமையான வார்த்தை சொல்கிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க சொல்றாரு பாருங்க, 4-5-6 வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு தைரியத்தோடும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடையும் பொறுமையும் பொறுமையோடு தேவபக்தியையும் சகோதர சிநேகத்தையும் ஆமா இதான் சொன்னாரு. நீங்க எல்லாச்சும் செய்தீங்க, அன்பு இல்ல. என்ன இல்ல? அன்பு இல்ல. எல்லாம் செய்யறோம். செடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், காணிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அன்பு இல்ல. அல்லேலூயா. அன்பு இல்லை என்று சொன்னா தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவனை
பின்பற்றுகிறவர்கள், நான் தேவனை பின்பற்ற வேண்டுமானால் என்னிடத்தில் என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். நான் யாரை பின்பற்ற? இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற வேண்டுமானால் என்னுடைய சிலுவையை சுமக்கணும். என் சிலுவை லகுவானது அல்ல, பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனை பின்பற்ற வேண்டுமானால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். நாம் பின்பற்ற வேண்டிய காரியம், நாம் நம்முடைய தேவனை பின்பற்றுவதற்காக, தேவனை பின்பற்றணும்னா அன்பை பின்பற்றணும். என்னத்தை பின்பற்றணும்? அன்பை பின்பற்றணும். அன்பு பின்பற்றும் போது அன்புதான் என்ன செய்ய? சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை ஏற்றுக்கணும், சகலத்தை பொருந்தும், சகலத்துக்கும் அதிகாரியா இருக்கு. ஏன்னா இதுதான், நான் யாரை பின்பற்ற விரும்புகிறேன், நான் யாரை பின்பற்ற விரும்புகிறேன், எதற்காக நான் பின்பற்ற விரும்புகிறேன்? முதலாவது பரலோகத்தில் செல்வதற்கு தேவனை பின்பற்றுகிறேன். இரண்டாவது இன்மைக்குறியில் வாழ வேண்டுமானால் அன்பை பின்பற்ற வேண்டும். அன்பு இல்லைன்னா தேவன் இல்லை. அடுத்தவர்களை, மற்றவர்களை, குடும்பத்தில் வாழ்க்கையில் காணப்படும் சூழ்நிலைகளை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். அன்பு இருந்தால்தான் நாம் தேவனை பின்பற்ற முடியும். யாரை பின்பற்ற வேண்டும்? எதற்காக நான் தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால், நான் செல்ல வேண்டிய இடத்தை போவதற்காக. இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில நான் தேவனை பின்பற்றுவேனானால் எனக்கு அன்பு காணப்பட வேண்டும். அன்பு இருந்தால்தான் நான் தேவனோடு வாழ்கிறேன் என்கிற அந்த நிச்சயம் எனக்கு தெரியும். நான் அன்பு இருந்தா மாத்திரம்தான் நான் யாரை பின்பற்றுறேன்? கர்த்தரை பின்பற்றுறேன். அவர் இல்லைன்னா தேவன் இல்லை, அன்பு இல்லைன்னா தேவன் இல்லை. இந்த வார்த்தை சொல்கிறது, வாசித்து பாருங்க. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் எதுங்க பெருக பண்ணும்? அன்பு பெருக பண்ணும். எது? தேவனுடைய வார்த்தையாக அன்பு. இந்த அன்பு இல்லைன்னா தேவன் இல்லை, அன்பு இல்லைன்னா தேவன் இல்லை. அப்ப அன்பு இருந்தா தேவன் இருக்கிறார். அப்ப தேவன் இருந்தாருன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? தீர்க்காயுசுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய ஆயுசு நாட்கள் யாருடைய கருத்துல இருக்குது? கர்த்தருடைய கருத்துல இருக்குது. கரங்களை தடி கருத்துல வாங்கி போட்டோம். கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது என்னுடைய ஆயுசு நாட்கள். அப்ப நான் அவரை தேடுனேன்னா, அவரை தேடுகிறதுக்கு நோக்கம் என்ன? அன்பு. இயேசு இந்த உலகத்துல என்ன வந்தாரு? அன்பாய் இருந்தார். தன்னை அடித்தவர்கள், துன்புறுத்தவர்கள் எல்லாரையும் பார்த்து மன்னித்தார். அவர்களை பார்த்து தெய்வமா இருந்த போதிலும் அவர் அவர்களை மன்னித்தார். அப்ப அந்த அன்பு நிமித்தமாக தான் வேதம் சொல்லுது, நான் அவரை பின்பற்றுகிறேன் சொன்னா அன்பு காணப்பட வேண்டும். அன்பு இருக்குமானா இங்க வார்த்தை சொல்கிறது. இந்த வார்த்தையில பார்த்தோம்னா சொல்ற, அவைகளை உனக்கு என்ன பண்ணு? அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகள் பெருக பண்ணும்? அன்பு இருந்தா இதெல்லாம் பெருக பண்ணும். அன்பு இல்லைன்னா பெருக பண்ணாது. அன்பு இல்லைன்னா பக்கத்தான் வரும். அன்பு இல்லைன்னா பிரச்சனை தான் வரும். அன்பு இல்லைன்னா சண்டை தான் வரும். 3ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்ல பாருங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே போட்டு அவைகளே உன் இருதயமாகிய பலகையில் என்ன பண்ணு? நான் ஒருத்தர் பார்த்து கேட்டேன், காலில் கயிறு கட்டிட்டாரு. என்ன பண்ற? கயிறு கட்டுறேன்னு கேட்டாரு. பாஸ்டர், இது கண்ணார் கயிறு பாஸ்டர். கடவுளால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்ம ஒரு துண்டு கயிறு செய்ய முடியுமா? இதனால கண்ணார் மாறிடுமா? இந்த துண்டு கயிறு. இன்னைக்கு நிறைய பேர் கயிறு நம்பி கிடக்குற. வசனத்தை இருதயத்துல எழுதியானா, வசனத்தை இருதயத்துல எழுதி வை. இந்த வார்த்தை இருதயத்துல இருந்தா உன்னை என்ன பண்ண தெரியுமா? ஆபத்துல பாதுகாக்கும், பிரச்சனை வந்தா பாதுகாக்கும். இயேசு சொன்னார்ல, என்ன சொன்னாரு? சுவாசம் எடுத்தாரு. சாசு பார்த்து கேட்கறான், ஓ பட்னியா இருக்கிற, இந்த கல்லை சொன்னீங்கன்னா அப்பமா சாப்பிடு அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி எழுதியிருக்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துல வார்த்தை இருக்கணும். கயிறு கட்டினப்பானது
கையில கயிறு, கால்ல கயிறு, இடுப்புல கயிறு. கயிறு கட்டினா மாறாது, வாசனை இருதயத்துல இருக்கணும். அல்லேலூயா. வாசனை இருதயத்துல இருந்தாதான் மாறும். வார்த்தை சொல்லுகிறது, உன்னை காக்கிற தேவன் ஒருவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்காமலும் பாதுகாத்து. கயிறு தூங்கிடும். கயிறு ஒண்ணு இல்லாத, மூச்சு இல்லாத கயிறு, அது ஒண்ணும் கிடையாது. அதை கட்டிட்டு ஒண்ணு பாதுகாக்கும். கண்ணாறு போயிடும், அதை போயிடும், இதை போயிடும், எதுவும் போகும். இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ஒண்ணு போய் 7 கொண்டு வந்துடும். 7 கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உனக்கு எங்கேயும் போனாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நீ எங்க போனாலும் பிரச்சனை வரும். நீ எங்க போய் எங்க பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த கயிறு மாறிடும். அல்லது இப்ப போட்டிருக்கிற என்னது தாயத்தை மாறிடும். எதுவும் மாறாது. பிரச்சனை ஆகிட்டே நிறைய ஆகிட்டே இருக்கும். ஆனா வசனத்தை இதயத்துல வச்சுனா, இந்த வசனம் சொல்லுது, ஆபத்து நேரத்துல அவனை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனை என்ன பண்ண விடுவிப்பேன், அவன் என்ன மகிமைப்படுத்துவான். அப்ப மகிமைப்படுத்துகிற வார்த்தை இருதயத்துல இருந்தா தான் நீ மகிமையா வாழ முடியும், சமாதானமா வாழ முடியும், ஆசீர்வாதமா வாழ முடியும், விடுதலையோடு வாழ முடியும். வசனம் இல்லைன்னா ஒரு நாள் ஒருபோதும் வாழ்க்கை வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? சத்தியம் தான் உனக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அந்த சத்தியமா இருக்கிற தேவன் உனக்குள்ள வாசமா இருக்கும் போது, இந்த சத்தியமாக தேவன் ஆதியில தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் ஜலத்தின் மேல் நடந்தார். இப்போ நமக்குள்ள வார்த்தையாக நமக்குள்ள வாசமா இருக்கிறார். அதுக்குதான் அந்த வார்த்தை உனக்குள்ள இருக்கணும்னு சொல்றது. இயேசு உனக்குள்ள இருக்கிறார் சொன்னா வார்த்தை உனக்குள்ள இருக்கும். அன்பு உனக்குள்ள தெரியும். அன்பு இல்லைன்னா தேவனை பார்க்கவே முடியாது. எந்த கண்ணால பார்க்க முடியாது, ஞான கண்ணால பார்க்க முடியாது. இந்த தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் தீமைக்கு எதிர்த்து நிற்கிற தெய்வம். எனக்கு நன்மை செய்கிறவர். பக்கத்துல இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு நன்மை செய்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். தீமை என்னை அணுகாது. அல்லேலூயா. தீமை என்னை ஒரு நாள் என்ன பண்ணது அணுகாது. வெற்றி கோடி பீடித்திடுவே, நான் வீரனான நடந்திடுவே. வெற்றி கோடி பீடித்திடுவே, நான் வீரனான நடந்திடுவே. வெள்ளம் போல காத்தாத்தாலே தாவினாய் கோடி பீடிப்பாய். வெள்ளம் போல காத்தாத்தாலே தாவினாய் கோடி பீடிப்பாய்.
காடானாலும் மேடானாலும் பிரச்சனையானாலும் எந்த சூழ்நிலையானாலும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற தெய்வம் வானத்தை பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே உனக்கு பயம் இல்லை. ஹalleluya. காத்து வரட்டும், புயல் வரட்டும், எது வரட்டும், ஆனா பயமே இல்லை. ஹalleluya. ஏன் பயம் இல்லை தெரியுமா? பயத்தை மாற்றுகிற தெய்வம், பயத்தை துரத்துகிற தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். சொல்லுங்க, பயத்தை மாற்றுகிற தெய்வம் என்னோடு இருக்கிறார். பக்கத்துல இருக்கிற மாற்று கை தட்டி நல்ல சந்தோஷமா, பயத்தை மாற்றுகிற தெய்வம் என்னோடு இருக்கிறார். பயத்தை மாற்றுகிற தெய்வம் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. பயமே இல்லை எனக்கு. ஹalleluya. எது நடந்தாலும் எது வந்தாலும் பயமே இல்லை. ஏன் தெரியும் பயம் இல்லை? இயேசு என்னோடு இருப்பதினால் எனக்கு பயம் இல்லாம இயேசு என்னோடு இருப்பதினால் எல்லாரும் இயேசு என்னோடு இருக்கிறதுனால, இயேசு என்னோடு இருக்கிறதுனால என்ன இல்லை? பயம் இல்லை. காலங்கள் கடந்து போகலாம், வாழ்க்கை கடந்து போகலாம், சூழ்நிலைகள் கடந்து போகலாம், எல்லாமே கடந்து போகலாம். அதை கர்த்தர் நடத்துகிறார். அவரை நடத்துகிற, பாதுகாக்கிற, உயர்த்துகிற தெய்வம். அடுத்து பாத்தீங்கன்னா அதே வசனத்தை பாருங்க, நீதிமொழி புத்தகத்துல அந்த 3:1 வாசிக்க பார்க்கலாம். என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இதுதான் சொல்றாரு. இருதயத்துல எழுதி வைன்னு சொல்றாரு. உன் மகனே என்னத்தை மறக்காத? வசனத்தை மறக்காத. வசனம் உன் கால்களுக்கு என்ன இருக்குது? தீபமா இருக்கிறது. ஹalleluya. இந்த வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை உன் கால்களுக்கு என்ன இருக்குது? தீபமா இருக்கிறது. இந்த வார்த்தையை உன் இருதயத்துல வைத்து வை. இந்த வார்த்தை உன் வெளிச்சம் விசேஷம் பிரகாசமாய் மாறும். ஹalleluya. வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தை அவன் இருதயத்துல வைத்து வைக்க வேண்டுமா? அடுத்து வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 103:11 வாசிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 103:11 வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையும் ஆமென். பாத்தீங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. சொன்னாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, எவ்வளவு உயரம் இருக்கும். நம்ம இங்கிருந்து பார்க்கணும் பார்த்தீங்களா? மேகம் அப்படியே போகுது. எவ்வளவு தூரம் தெரியல. நான் ஒரு நாள் மலேசியா போகும்போது மேல பிளைட் போயிருக்குது. கீழே பார்த்தா மேகம் கீழே போயிருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது மேல போகுது, ஆனா அங்கிருந்து பார்க்கும்போது கீழே போகுது. அப்ப அதுக்கு மேல இன்னும் உயரம் இருக்குது. அப்புறம் சொல்றாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரத்தை அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தையை பார்க்கும்போது அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே சும்மா என்ன வரணும்? கண்ணீரா வரணுங்க. இந்த வார்த்தை வாசிக்கிறது வரதுனால வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதா இருக்கிறது. ஹalleluya. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, காலையில் தோறும் கிருபை பெரிதா இருக்கட்டும், கிருபை மாத்திரம் தாங்கன்னு சொன்னார். கிருபை மாத்திரம் கிருபையாய் நிலை நிற்கிறோ.
அதுதான் சொல்றாரு, கிருபை மாத்திரம் போதும்பா. இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு கிருபை மாத்திரம் போதும். இந்த உலகம் எனக்கு சதம் இல்லை, ஆனாலும் எனக்கு கிருபை தேவை. அல்லேலூயா. உலகம் எனக்கு சொந்தம் இல்லை, ஆனாலும் கிருபை தேவை. இந்த உலகம் என்ன மோசப்படுத்துது, ஆனாலும் எனக்கு கிருபை தேவை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில காலத்தோறும் எனக்கு புதிய கிருபை தாங்க, காலத்தோறும் புது கிருபை தாங்க என்று சொன்னார். கிருபையை நிலைநிற்போமானால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, வார்த்தை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அன்பு வேணும், வார்த்தை வேணும். இருதயத்துல வார்த்தை வைக்கும் போது அன்பு தானாய் வெளிப்படும். அன்பு தானா வெளிப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் கடைசியா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமென். அல்லேலூயா. எதுல வளரணுமா? எதுல வரணும்? வாசிங்க. 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 நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் யார் அறிவில இயேசுவை அறிகிற அறிவில வளரணுங்க. இயேசுவை அறிகிற அறிவில நீ வளரலன்னா யார் தெரியுமா? ஜீரோ தான். நீ இயேசுவை அறிகிற அறிவு உங்களை இல்லைன்னா நீ ஹீரோவா தெரியலாம், நீ பலசாலியா தெரியலாம், நீ பலவானா தெரியலாம், நீ பெரியாளா தெரியலாம், ஆனா இயேசு இல்லைன்னா ஜீரோ தான். ஹல்லேலூயா. இயேசு இருந்தா நீ ஹீரோ. ஹல்லேலூயா. இயேசு இருந்தா நீ ஹீரோ. அவரை அறிகிற அறிவுல நீ என்ன பண்ணணும்? வளரணும். அப்படி வளர்ந்தாதான் உனக்குள்ள அன்பு இருக்கும், உனக்குள்ள வார்த்தை இருக்கும், உனக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? கிருபை இருக்கும். அவரை அறிகிற அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு அன்பு தானா வரும். அவரை அறிகிற அறிவு எப்படி இருதயத்தில் இருந்தாதான் வரும், இருதயத்தில் வராது. இருதயத்தில் தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கும் போது அந்த அன்பு நம்மை ஒரு நாளும் ஒருபோது நம்ம இயக்கப்படுத்த விடவே விடாது. கடைசியா பாருங்க, பிலிப்பியர் 3:19-20 மாத்திரம் வாசிங்க. பிலிப்பியர் புத்தகம் 3:19-20 வாசித்து பாருங்க. ஜீசஸ். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய ரட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்த
அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் தேவ சமூகத்தில் இப்போது நாம் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒன்று யாரு? கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில வளரும் போது, அன்பிலே வளரும் போது, வார்த்தை இருதயத்தில் வைத்திருக்கும் போது, உனக்குள் இருக்கிறதான கிருபை பெருக ஆரம்பிக்கப்படும் போது, அவர் வருகைக்கு நாம் எதிர்நோக்கி கொண்டிருப்போம். அதுதான் சொல்றாரு, அவர் வருகைக்கு நான் என்ன பண்றேன்? எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். யாரா? வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி சொல்லுகிறார், இந்த உலகம் மாயை. இந்த உலகத்துல காண்கிற பார்க்கிற அத்தனையும் மாயை. இது ஒண்ணு மோசம் போய்க்கணும். குடும்பம், வாழ்க்கை, மனைவி, பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் மோசம் போகும். ஆனா ஒரு நாள் இயேசுவை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருப்போம்னா, நாம் அவரோடு இருக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்துல அன்பு நம்மிடத்துல முக்கியமாய் தேவை. அன்பு இல்லை என்று சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்துல நம்மிடத்துல ஒருவேளை அன்பு இல்லாதிருக்கோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னிடத்துல அன்பு இல்லப்பா, அந்த அன்பு எங்க கிடைக்கும்? ஆனா அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது, வசனத்துக்கு காத்திருக்கும் போது, அப்படி வார்த்தைக்காய் நீ நிலைத்து நிற்கும் போது, நிச்சயமாய் உன்னை தேவனுடைய அன்புடைய பரலோகத்துக்கு கொண்டு எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியான வேதம். இப்ப வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்கிற நாம ஒரு தீர்மானம்